கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி செய்கிறார் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தகை தெரிவித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். யூபியை விட அதிகமான கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி பேசினது திமுக ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக நான் பேசுவதும் எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய தேசத்தின் முகமாக குரலாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இவர் தொடர்ந்து இப்படி ஏன் பேசுறாருன்னு தெரியல. தொடர்ந்து பேசுறதுக்கு கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஒரு முயற்சி பண்றாரு. இதை தவிர எனக்கு எந்த கண்டுபிடிப்பும் தெரியல. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஒரு தனிநபரா முயற்சி பண்றாரு. இது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் கிடையாது. கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய விஜயை பார்த்தது சக்தி இருந்து அவர் மீது எதுவும் நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதாவது இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வலுவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தாவேக தலைவர் விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தது அதெல்லாமே சர்ச்சை ஏற்படுது. அவர் மீது அவர் பார்த்தாரா? காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த கால வரலாறு 140 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் கொல்லைப்புற வழியாகவோ பின்புற வழியாகவோ பேச்சுவார்த்தை நடத்தாது. இது தனிநபருடைய வளர்ச்சிக்காகவும் தனிநபருடைய விளம்பரத்திற்காகவும் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்கள். இதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் துளி அளவும் சம்பந்தம் இல்லை. எப்பொழுதுமே எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் கூட்டணியை பத்தி முடிவு செய்யும். பல முறை சொல்லிட்டோம். இதை ஒரு தனிநபரா இருந்துட்டு தலைவர் ராகுல் காந்தி பெயரை ஏதாவது கெடுக்கலாமா, காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெயரை ஏதாவது சீர்குலைக்கலாமா என்ற முயற்சிக்கின்றவர்களுக்கு ஒருபோதும் இது கை கொடுக்காது. அது பகல் கனவாக முடியும். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் பேரியக்கம் தெளிவாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியோட கூட்டணி பலமாக இருக்கிறது. எஃகு கோட்டை போல் இருக்கிறது. இதை யாரும் பிரிக்க முடியாது. அப்படின்னா என்ன கனவு பாஜக